ரெக்கார்டிங்கில் பாடுற பாட்டு வந்து எடுத்துன்னு வந்து போட்டு காட்டுறாங்க. அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகுது. நல்லாவே பாடல அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து நம்ம வந்து ஜெயா கிட்ட கேட்குறாங்க, "என்ன ஜெயா நீ என்ன சொல்ற? பொன்னி தான் பெட்டரா பாடியிருப்பா. இதோட நாங்கலாம் நினைக்கிறோம். நீ என்ன சொல்ற?" அதெல்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்ற மாரி வந்து கூட வந்து உஷாவோட கேங்லாம் சொல்றாங்க. அத கேட்டு வந்து என்ன பண்றாங்க, "நீங்க சொல்லுங்கம்மா, பொன்னி இதோட பெட்டரா பாடியிருப்பாளா இல்லையா? உண்மைய சொல்லப்போனா பொன்னி இதோட பெட்டரா தான் பாடியிருப்பான்னு தோணுது. இந்த பொண்ணு நல்லாவே பாடல." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து சக்திக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பொன்னியும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சக்தி சொல்றாரு, "அப்போ பொன்னியே பாட வச்சிருக்கலாம்மா, ஏம்மா இப்படி பண்ணீங்க?" அப்படின்னோனே, "சரி இப்போ முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து சக்தி கிட்ட வந்து பொன்னி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, "அத்தை இப்படி சொல்லுவாங்க நான் நினச்சு கூட பார்க்கல." அப்படின்றாங்க. உடனே வந்து பொன்னி சொல்றாங்க, "நான் சொன்னேன்ல உங்ககிட்ட அப்பவே, அத்தை வந்து அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் நம்ப மாட்டீங்க." "ஆமா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அம்மா உன்ன பாராட்டுனது என்னால நம்பவே முடியல. இதுவரைக்கும் அம்மா வந்து நீ நல்லா பாடுறன்னு சொன்னதே இல்ல." அப்படின்னோனே, சரிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்றாங்க. உடனே சக்தி சொல்றாரு, "இங்க பாரு பொன்னி, உனக்கு நான் ஒரே ஒரு வாக்கு தரேன். உன்னால பாட முடியலன்னு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் அம்மா அவங்க வாயாலே உன்ன பாட சொல்லுவாங்க பாரு. அந்த நாள் கண்டிப்பா வரும். அது கண்டிப்பா நடக்க தான் போகுது. நீ பாட தான் போற." அப்படின்றாங்க. "பரவாயில்ல சக்தி, உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சா எனக்கும் சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சொல்றாங்க. "நான் வந்து சொல்றது கண்டிப்பா நடக்கும் பொன்னி. நீ கவலையே படாத. கூடிய சீக்கிரம் அம்மா வந்து உன்ன கூப்பிட்டு பாட சொல்லுவாங்க பாரு. இப்போவே அவங்களுக்கு அந்த ஆடிஷன் வாய்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்கல. கண்டிப்பாக வேறு வாய்ஸ் மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ மாற்றும்போது கண்டிப்பாக ஒன்றை பாட சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது." அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கங்க, அத்தை கூப்பிட்டு என்னை பாட சொன்னோம். எனக்கு ஆடிஷனில் சான்ஸ் கொடுக்கணும் நான் எதிர்பார்க்கல. புரியுதுங்களா? அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை." அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு பொண்ணு, உனக்கு தெரியாத விஷயம் என்னென்னு, எப்படியாவது உன்னை பாடகி ஆக்கியே நான் தீருவேன். நீ பாடியே ஆகணும். புரியுதா? நீ எவ்வளோ நல்ல சிங்கர் தெரியுமா? அது எனக்கு கண்டிப்பாக புரிஞ்சிச்சு. அந்த விஷயம் வந்து அம்மாவுக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்கு. இப்போ பாரு கண்டிப்பாக உன்னை மாற்றுவாங்க பாரு. உன்னை பாட கூப்பிடுவாங்க பாரு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. பரவாயில்ல சக்தி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பிரீத்தி வந்து கேட்டுடுறாங்க. பிரீத்தி செம கடுப்பாறாங்க. இந்த பொன்னி வந்து மறுபடியும் பாடுவாளா? விடவே கூடாது. பொன்னி வந்து எக்காரணம் கொண்டு வந்து இதில் பாடக்கூடாது. அந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட பேசணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே போயிட்டு ஜெயா கிட்ட பேசுகிறாங்க. "உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் ஆன்ட்டி." அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன விஷயமானோன்னே?" "இல்லை இப்போ ஆடிஷனில் ஒரு பொண்ணு பாடினால அது நல்லா இல்லைன்னு சொன்னீங்களா? பொன்னியோட வாய்ஸ் வந்து போட போகிறீங்களா? பேசிக்கிறாங்களேன்னோன்னே." "யார் சொன்னா உனக்கு அப்படிலாம்?" "அதெல்லாம் கிடையவே கிடையாது. பொன்னி இதோட பெட்டரா பாடியிருப்பா தான் சொன்னேன் தவிர, இந்த வாய்ஸ்க்கு பொன்னி வந்து செட் ஆவா நான் சொல்லவே சொல்லலை. அதனால் வந்து அதெல்லாம் நான் பாடலாம் வந்து சொல்ல மாட்டேன்." அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து நிம்மதியாகுறாங்க. பரவாயில்ல, ஆன்ட்டி மனசில் வந்து பொன்னி பாடணுன்ற எண்ணமே கிடையாது. அவங்க இப்படியே இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். கூடி சீக்கிரம் பொன்னியை விரட்டி ஆன்ட்டிக்கு பிடிச்ச மருமகளா இந்த வீட்டில் நான் இருப்பேன். சக்தியோட பொண்டாட்டியா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உஷா வந்து அவங்க வீட்டுக்காரர் கூட்டு செக்கப்புக்கு போகிறாங்க. அப்போ வந்து இன்னும் நல்லா வளரணும் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யோசிக்கிறாங்க. அப்போவே வந்து சொன்னாலே இந்த மாதிரி பாலில் வந்து கலந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டே இருந்தோம். இங்கே வந்து கொடுக்கறதில்ல. அதனால் பொன்னி சொன்ன அந்த பவுடரை கலந்து கொடுத்தா தான் உஷாக்கு சரியாகும். கர்ப்பப்பையும் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுறது, எப்படி வந்து உஷா கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். "என்னங்க யோசிக்கிறீங்கன்னொன்னே, நீ வீட்டுக்கு வா போகலாம்." அப்படின்றாரு. "இல்லைங்க நான் வர முடியாது. எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் வருவேன்னு" சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. "என்ன இவ இப்படி பண்ணுறா?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு.